இந்த திணை சார்ந்த வாழ்வியல்ல வேட்டை சமூகமா இருந்தவன் தான் மேய்ச்சல் சமூகம் மாறினான். ஆனா வேட்டை சமூகமாக இருந்தவர்களும் இருந்தார்கள். எல்லாரும் அப்படியே மாறிட மாட்டாங்கல்ல. ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்படியே இருப்பாங்க. அவங்க அவங்களோட வாழ்வியல் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஒரு குரூப் வந்து பிரிஞ்சு வேற ஒரு வாழ்வியலுக்கு போகும். அவங்க வேற ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் ஆவாங்க. இவங்களை விட இவங்களுக்கு பெட்டர் ரிசோர்சஸ், அதிகமான அதாவது உணவு பாதுகாப்பு, வேட்டை அது வந்து அதிகமா இருக்கு. அப்ப அதிகமா இருக்கும்போது இவங்களோட இனப்பெருக்கம் என்பது அதிகமா இருக்கும். அப்ப வேட்டை சமூகத்தை விட மேய்ச்சல் சமூகம் அதிகரிக்குது. அப்புறம் மேய்ச்சல் சமூகத்துல இருந்து ஒரு பிரிவு பிரிஞ்சு போய் விவசாய சமூகமாக மாறுறாங்க. அப்ப மேய்ச்சல் சமூகத்தோட விவசாய சமூகம் வந்து பெரிய பிரிவாக மாறுகிறது. விவசாய சமூகம் வந்ததுக்கு பின்னாடி அந்த விவசாய சமூகமே நெய்தல் திணைய போய் உருவாக்குது, கடல் சார்ந்த. அதனாலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடல்ல மீன் பிடிக்க போறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாமை எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. மீனை பிடிச்சிட்டு வரத வெள்ளாமையோட ஒப்பிட்டு, அதுக்கு பொருள் என்னன்னா, இவர்கள் மீனவர்களாக ஆவதற்கு முன்பு அவர்கள் விவசாயிகளாக மாறிவிட்டார்கள். இது